35 லட்சம் 35 லட்சம் கொடுக்குற ஒருத்தன் வந்து வேலைக்கு எடுப்பானா நாளைக்கு அவன் எப்படி வேலை செய்வான்? இப்போ உதயநிதி அவர்களுடைய நண்பர் ரிதீஷ் அவர்களுக்கும் டாஸ்மாக் மேனேஜருக்கும் நடந்த வாட்ஸ்அப் சேட்டு இது எல்லாமே வெளியே வந்தது. இந்த தேவை என்ன இருக்கு? டிஎன்பிசின்ற ஒரு நிறுவனம் இருக்கு, அவங்களுடைய வேலையே ஆட்களை தேர்வு பண்ணுறது தான், ரெக்ரூட் பண்ணுறது தான். அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது தான் அங்கே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ 25 to 35 லட்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆதாரங்கள் ஈடி கிட்ட இருக்கு. இன்னும் எவ்வளவு இளைஞர்கள் வந்து ஒரு அரசு வேலை கனவோட அங்கே உட்கார்ந்து இரவு பகலாக படிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் முதல்வர் படிப்பகம் ஆரம்பிப்போம் அப்படின்னு எதுக்காக ஆரம்பிக்க போறீங்க? படிச்சு என்ன பண்ண போறாங்க? அப்போ ஒவ்வொருத்தவங்களும் மாட்டுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு உங்ககிட்ட கொடுக்குறேன், அப்போ நானும் நீங்களும் பேசக்கூடிய அந்த சேட்டை உள்ள வைப்போம். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கை நீங்க பாருங்க. எப்போ போட்டது? இப்போ 2013 போட்டது. 2023 அவர் அரெஸ்ட் ஆகிறாங்க. அப்போ 10 வருடங்கள் கழித்தும் அது நிலைத்து தான் நிற்கும் விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ நகைன்னா 5 பவுன் குறைஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஒரு விசாரணை ஒரு அதிகாரம் மாதிரி இருக்கும். இதுவே ஒரு 25 பவுன் போச்சுன்னா எஸ்பி லெவல்ல வந்து விசாரிப்பார். அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் மாட்டுறாங்க, பொலிட்டீஷியன்ஸ் மாட்டுறாங்க, மிடில் மேன்ஸ் மாட்டுறாங்க, பேங்க் ஆஃபீஸர்ஸ் மாட்டுறாங்க. ஸோ இந்த கார்ட்டல் பாருங்க, இது எவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பேர் மாட்டுறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ மணி அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். நீ அப்ரூவலாக மாறு அப்படின்னா யாரும் ஒருத்தவங்க மாட்டினாலும் எல்லாருமே முடிஞ்சு. ஸோ இது வந்து ஒரு சீட்டு கட்டு மாதிரி தாங்க. ஒரு கார்டை தட்டி விட்டால் எல்லாமே சரிஞ்சிடற மாதிரி தான் இப்போ சரியா போகுது. இது மிகப்பெரிய ஒரு ஊழலாக இந்திய அளவில் தமிழ்நாடு தலைக்குடியே தான் போகிறது. இப்பொழுது தான் சிபிஐ கேஸில் இதை விசாரிக்கிறதுக்காக இடி உள்ள வராங்க. 30 கோடி ரூபாய் கடனை வாங்கியிருக்கீங்க, வாங்கி எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க நாங்கள் வெளிநாடுகள்லாம் ஷிப்பிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவல் தெரிய வருது. அண்ணா யூனிவர்சிட்டி பண்ண வேண்டிய ஆஃபீஸில் பண்ண வேண்டிய விஷயத்த டிவிஹெச்சோட ஆஃபீஸில் நடந்திருக்கு. ஃபைனல் லிஸ்ட்டு அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. தெரியாமல் நிறைய அக்கௌண்ட்ஸ் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வழியாக போயிருக்கு, அண்ட் நிறைய கம்பெனிஸ் வழியாக போயிருக்கு. நிறைய இது வந்து பெரிய ஒரு நெட்வொர்க்காக உள்ள வராங்க. லைக் ஷேர் ட்ரேடிங்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் இதில் நிறைய நடிகைகள் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பேஜஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டெலீட் பண்ணிகிட்டே போயிட்டாங்க. விமர்சகர் ஆனந்தராஜ் நாராயணசாமி இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். 2538 பணியிடங்களுக்கான பணி நியமனம் நியமிக்கப்பட்டதுல ஊழல் நடந்திருக்கு, லஞ்சம் பெற்றிருக்கீங்கன்ற முதற்கட்ட குற்றச்சாட்டு. 150 பேத்துக்கு 25 முதல்ல 35 லட்சம் பணம் வாங்கியிருக்காங்கன்ற எவிடன்ஸை இடி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் முகாந்திர விசாரணை தொடரணும், நடந்துச்சா இல்லையான்ற நிரூபணம், இல்லை என்ன எவிடன்ஸ் இருக்கு அது சரியா போயா, இது எல்லாத்துக்குமே பேசிக் என்னன்னா ஒரு எஃப்ஐஆர் தான். ஸோ அந்த எஃப்ஐஆரை கேட்டு இடி டிஜிபிக்கு கடிதம் எழுதுது. ஆனால் துறையினுடைய அமைச்சர் அது எதுவுமே நடக்கலன்ற சொல்றாரு. ஈடினுடைய முந்தைய நகர்வுகளை செயல்பாடுகளை விமர்சிக்கிறாங்க. ஸோ இங்க வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லையான்ற மறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஈடினுடைய முந்தைய நகர்வுகள் ஒரு கவசமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதெல்லாம் அரசியல் நகர்வுகளா வச்சாலுமே இந்த விஷயத்துல முதல்ல எஃப்ஐஆர் பதியப்படுமா? அதாவது சார், இடி ஏன் இங்கே வராங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன் வந்து சிபிஐ வரல, ஏன் மற்ற ஆர்கனைசேஷன் எதுவுமே வரல அப்படின்னா, இடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ், அதாவது நிதி மோசடியில் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு கேஸ்லையுமே இடி வந்து வருவாங்க. அதுவும் இந்திய அளவில் பெரியசாக இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மிகவும் பாதிப்படையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து ஒரு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய இடங்கள்லாம் அவங்க உள்ளே வருவாங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இது மணி லாண்டரிங் நடந்திருக்குங்க. அதாவது பெரிய அளவில் நிதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வழியாக, ஷெல் கம்பெனிஸ்க்கு வழியாக இந்தியாவுக்கு திரும்ப ஃபண்டு உள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த இர்ரெகுலாரிட்டிஸை விசாரிக்கிறதுக்காக தான் இடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இடி அவங்களுடைய பவர் அதுதாங்க. ஆக்சுவலாக வந்து இடி வந்து இந்த விஷயம் மாட்டணும்னு அவங்க எதிர்பார்க்கலைங்க. அவங்க வந்து திருச்சியில் ட்ரூடம் அப்படின்ற கூடிய ஒரு கம்பெனி, அவங்க வந்து விண்டு எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷெல் கம்பெனி, அது வந்து இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு அவர்களுடைய சகோதரருடையது, என் ரவிச்சந்திரன் அவர்களுடைய ஒரு கம்பெனி. அவங்க திருச்சியில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிட்ட 30 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த கடனை அவருக்கு திரும்ப செலுத்தலை. இதை விசாரிக்கும் பொழுதுதான் சிபிஐ கேஸில் இதை விசாரிக்கிறதுக்காக இடி உள்ள வராங்க. 30 கோடி ரூபாய் கடனை வாங்கியிருக்கீங்க, வாங்கி எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க நாங்கள் வெளிநாடுகள்லாம் ஷிப்பிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவல் தெரிய வருது. இப்போ இதுக்காக நாங்கள் சர்ச் பண்ண உள்ள வரோம் அப்படின்னு அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஏப்ரல் 2024 25 ஆக்சுவல். அப்போ தான் அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா 2024 நடந்த இந்த MAWS அப்படின்னு சொல்லக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டோடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ், ஸோ இவங்களுடைய போஸ்டிங்ஸுக்கு எல்லாருமே 2500 போஸ்டிங்களுக்கு இவங்க வந்து ஊழல் பண்ணி
காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இதுக்கான ஃபண்டு வந்து இந்த ட்ரூடம் நிறுவனத்துடைய துணை நிறுவனமான ட்ரூ வேல்யூஸ் ஹோம் அப்படின்னு டிவிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே சேம் டைரக்டருடைய கண்ட்ரோலில் வரக்கூடியதான். இது எல்லாமே பிரான்ச்சஸ் ஆஃப் த குரூப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டா டைரக்டரா இருக்காரா KN நேருடைய அந்த சகோதரர் இருக்காருங்க. அவர் கீழே தான் டிவிஹெச் இருக்குங்க. அவர் தான் மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. இப்போ அந்த டிவிஹெச் அலுவலகத்தில் இந்த போஸ்டிங்கான பணவர்த்தனைகள் எல்லாமே நடந்திருக்கு. அதாவதுங்க அண்ணா யூனிவர்சிட்டி தான் இதுக்கான அத்தாரிட்டி. அவங்க தான் வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பண்ண வேண்டிய ஆஃபீஸில் பண்ண வேண்டிய விஷயத்த டிவிஹெச்சோட ஆஃபீஸில் நடந்திருக்கு. ஃபைனல் லிஸ்ட்டு அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு போஸ்டிங் கொடுக்கணும், எந்த ரேங்கிங்கில் உள்ளே வரணும், எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க, இது எல்லாமே டிவிஹெச் ஆஃபீஸில் நடந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இடி உள்ள வராங்க, அவங்களுக்கு கிடைச்சது இந்த சம்பவம். இந்த இடத்துல 10 ரூபாய் நோட்டுகளா வாங்கியிருக்காங்கன்ற தகவலை இடி ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஹவாலா பணம்னாலே இங்கிருந்து முறையற்ற முறையில், அதாவது கருப்பு பணமா வெளியில போயிட்டு அதை ஒயிட்டா மாத்தி வர்றது, இது ஹவாலா. இந்த 10 ரூபா வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தெரியாம இருக்கணும் மறைக்கிறதுக்காகவா, இல்ல இதுல ஏதாவது உண்மை இருக்கா? சார் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஷிப்பனிங்ன்றது வந்து நிறைய விதங்கள்ல நடந்திருக்குங்க. லைக் கரன்சி மட்டும் கிடையாம நிறைய அக்கௌண்ட்ஸ், ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வழியா போயிருக்கு, அண்ட் நிறைய கம்பெனிஸ் வழியா போயிருக்கு. நிறைய இது வந்து பெரிய ஒரு நெட்வொர்க்காக உள்ள வராங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க, மிடில்மேன்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க, அண்ட் பேங்கர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. இப்போ இந்த விஷயங்கள்னால தான் இவங்க வந்து PMLA ஆக்ட் அப்படின்னு, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 செக்ஷன் 66 கீழே இவங்க கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும், நாங்கள் கில்ட்டி இல்லைன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எங்ககிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் வந்து இதை வந்து இதில் முகாந்தரம் இல்லை, நாங்கள் வந்து கரெக்டாக டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இப்போ இதுதான் இங்கே பிரச்சனைங்க. இவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து KN நேரு அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து நியாயமாக தான் நடந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ரெப்யூட்டட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படிலாம் சொல்கிறாங்க. சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2023 சட்டசபையில் பழனிவேல் தியாகராஜன் தான் சொன்னார், எல்லா எக்ஸாம்ஸுமே இதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் TNPC மூலயமா தான் எடுப்போம் அப்படின்பாங்க. இப்போ TNPC கதை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் ஒரு லைக் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. அது வேற விஷயங்க. என்னதான் அவங்க சொல்லிட்டாலுமே அங்கேயுமே சில குறைபாடுகள்லாம் இருக்குன்ற தனி டாப்பிக்லேயே பேசுவோம். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2017 அவங்க அதுக்கப்புறம் எந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமும் அவங்க கண்டக்ட் பண்ணல, பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த தேவை என்ன இருக்கு? TNPCன்ற ஒரு நிறுவனம் இருக்கு, அவங்களுடைய வேலையே ஆட்களை தேர்வு பண்ணுறது, ரெக்ரூட் பண்றது தான். அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது அங்க ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஊழல் மலிந்த ஒரு பல்கலைக்கழகமாக இந்த இந்தியா தமிழகத்துடைய சிறப்பான பல்கலைக்கழகங்களை இப்படி தலை குனிய விட்டது திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ 25 ல இருந்து 35 லட்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஆதாரங்கள் ஈடிக்கிட்ட இருக்கு. இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொது வெளியில DGPக்கு கொடுத்திருக்கக்கூடியதோ அல்லது பத்திரிகையில விவாதிக்கக்கூடிய விஷயங்களை தவிர இன்னும் பல வெளியில சொல்ல முடியாத ஆதாரங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதாவது இடியோடைய ப்ரெஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அந்த ரிலீஸ்ல அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு இது போக நிறைய எவிடன்சஸ் இருக்கு, ட்ரூ எவிடன்சஸ் இருக்கு, இதை வந்து நீங்க வந்து ஒரு கேஸா ஃபைல் பண்ணுங்க. நீங்க ஒரு கேஸா ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் த கேஸ் அப்படின்னு இவங்க DGP கிட்ட கேட்டதே, அந்த டாக்குமெண்ட்ல 200 பேஜஸ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல அவங்க கேட்டதே இதுதாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எப்படி ஷிப்பனிங் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம நிறைய பார்க்கணும். இவங்க வந்து துபாய், லைக் லண்டன் போன்ற மாபெரும் நகரங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அங்க இருந்து திரும்ப இவங்களுடைய கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி லைக் ஷேர் ட்ரேடிங்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் இதுல நிறைய நடிகைகள் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய பேஜஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டெலீட் பண்ணிட்டே போயிட்டாங்க. இந்த விஷயம் சர்ஃபேஸ் ஆக உடனே அவங்க இந்த கடந்த 2 நாட்கள்ல அவங்க வந்து நிறைய பேர் டெலிட் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நடிகைகள் இன்வால்மெண்ட்னா என்ன இன்வால்மெண்ட்? அவங்க இன்வெஸ்டரா வர்றாங்களா இல்ல மணி லாண்டரிங்ல அவங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கா? எப்படி ஒரு நடிகை இதுல எப்படி இன்வால்வ் ஆறாங்க? சார் இப்போ நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 crores உங்ககிட்ட இருக்குன்னு வைங்களேன். அப்போ வந்து நீங்க வந்து அந்த 1000 crores நீங்களே கொண்டு வர முடியாது. யூ ஹேவ் டு டிஸ்ட்ரிபியூட் டு சம்ஒன். அது பிரிச்சு கொடுத்து தான் அதை கொண்டு வருவீங்க. அப்போ அது ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பீப்புளாக தான் அந்த நடிகை இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேக்ஸ் வாங்குறது, லக்ஸுரி ஐட்டம்ஸ் கொண்டு வர்றது, ஸோ அதுக்கப்புறம் ஷெல் கம்பெனிஸ், இவங்க வந்து ஹோட்டல்ஸ், பிரான்ச்சஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ்ல வந்து மணியை வந்து ஒயிட்டா மாத்துறாங்க. ஸோ இது எல்லாமே டெய்லிங் தான் சார். இது வந்து நிறைய லேயரிங்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் போறப்போ ஒவ்வொரு கம்பெனிஸோட ஆடிட்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்குள்ள இந்த கோட் ப்ராசஸ் வந்து
லென்த்தாக இருக்கும். அப்போது அந்த கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு ப்ரொசீடிங்ஸ்க்கு வரலன்பாங்க. ஸோ இது ஏன் இந்த இவ்வளோ லேயரிங் பண்ணுறாங்க அப்படின்னா டிலே பண்ணுறாங்க. ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டா நம்ம வந்து இதை டிலே பண்ண முடியும் நம்மளால. அப்படி இல்ல அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆமா சார், இதுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கு. அதாவது துணிஞ்சு பண்றாங்க. இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயமே இதுதாங்க. ரொம்ப துணிஞ்சு இவங்க துணிகரமாக அது பண்றாங்க. நம்ம வந்து எப்படியே இருந்தாலும் நம்மளை ஏமாற்ற முடியாது. இது என்ன பிரச்சனைன்னு வைங்களேன், 1.5 லட்சம் பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 1,12,000 இளைஞர்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சார் நீங்கள் டைம் கிடைச்சா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு போய் பாருங்கள். இன்னமும் எவ்வளவு இளைஞர்கள் வந்து ஒரு அரசு வேலை கனவோட அங்கே உட்காந்து இரவு பகலாக படிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். சார், இட்ஸ் அன் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் மீ டு அப்ளிட் மை ஃபேமிலி. என்னுடைய ஒரு ஜென்ரேஷன் வெல்த்தையே வந்து நான் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு என்பது எனக்கு ஒரு அரசு வேலை என்ற கனவுல இன்னுமே இளைஞர்கள் அப்படிதான் இருக்காங்க. அப்ப தமிழக இளைஞர்களுடைய கனவுகளை உடைக்கிறீங்க நீங்க வந்து இப்போ ஊர் ஃபுல்லா நாங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் நாங்க முதல்வர் படிப்பகம் ஆரம்பிப்போம் அப்படின்னு எதுக்காக ஆரம்பிக்க போறீங்க? படிச்சு என்ன பண்ண போறாங்க பசங்க? ஆட்டோமேட்டிக்கா ஒரு இளைஞராக நமக்கு கோவம் வருது இல்லைங்களா, ஒரு ஆதங்கம் வருதுங்க. எப்படி வந்து அப்புறம் படிச்சு நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், என் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய என் கல்லூரி நடத்தக்கூடிய எக்ஸாம்லேயே மால் ப்ராக்டிஸ் நடக்குது, எனக்கு நான் திறமை இருந்தால் எனக்கு வேலை கிடைக்காம போயிடுது. அப்போ ஒரு 25 லட்சம் 35 லட்சம் கொடுக்குற ஒருத்தன் வந்து வேலைக்கு எடுப்பானா, நாளைக்கு அவன் எப்படி வேலை செய்வான்? அவன் வந்து சம்பாதிக்கணும் தானே பார்ப்பான். அப்போ எங்க ரோடு பிரச்சனை எங்க வருதுன்னு புரியுதுங்களா? ஏன் சென்னையில் தண்ணி தேங்குதுன்னு தெரியுதுங்களா? வாட்டர் சப்ளை ஏன் சரிபட்டு வரலன்னு தெரியுதுங்களா? இது எல்லாமே இதுதான் சார். இது வந்து இந்த ஊழலை ஒழித்தால் ஒழிய இந்தியாவை நம்ம வந்து வல்லரசு, தமிழ்நாடு, தலை நிமிர்த்துவோம், இதெல்லாம் நடக்கிற தவறு நடந்திருக்கக்கூடிய விஷயத்துல 2 தவறுகளை பார்க்குறோம். ஒன்று வந்து ஒரு ஃபிக்ஸ் நடக்குது. அதாவது என்னன்னா, ஒருத்தரை ஒரு ஜாப்க்கு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா அதற்கான கிரைட்டீரியா என்ன அப்படின்றத பார்த்து நேர்மையா அதுல வர்றது. அதுல ஏதாவது ஊழல் நடந்திருக்கா? பாயிண்ட் நம்பர் 1. இல்ல நடக்கல அப்படின்னா பணம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த பணத்தை எப்படி வாங்கினாங்க, எங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, அது இவங்களுக்கு எப்படி கைமாறிச்சு அப்படிங்கிற இன்னொரு விஷயம். இப்போ அதுதான் மணி லாண்டரிங், அதுதான் இப்போ வெளியில வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த கிரைட்டீரியால எதுவுமே சிக்கல் நடக்கலையா? ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்திருக்கு அப்படின்றாரு. முந்தைய அதிமுக ஆட்சியில் என்ன பின்பற்றப்பட்டதோ அதுதான் நடந்துன்னு சொல்லி துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கிரைட்டீரியால ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கிரைட்டீரியா மீறலை அப்படிங்கறத எடுத்துக்கலாமா சார்? கிரைட்டீரியால வந்து பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே வராதுங்க. அதுல வந்து யாருமே வந்து அதாவது நீங்க வந்து ஈடி அதுலயும் சொல்லியிருக்கேன். இப்ப என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து எப்ப வருதுங்கிற ரிசல்ட்டை கொடுக்கறதுல முன்னாடியே வாட்ஸ்அப் சாட்டிங்ல முன்னாடியே இங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, அந்த தகவலாம் இதுல இருக்கு. இந்த 150 பேரும் அப்படியே செலக்டட் லிஸ்ட்ல அங்க இருக்காங்கன்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இன்னும் இன்டெப்தா விசாரணை போகும்போது அதுல என்னென்ன யார் அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். ஸோ இப்போ இதுலயே தெரியுது. அப்போ இது ஃபிக்ஸிங், மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இதுல ஃபிக்ஸிங் நடந்திருக்கா அப்படின்றது அதுல வருது சார். அதாவது சார், இப்போ நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து நீங்க பிஇ முடிச்சிருந்தா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள். அப்போ நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருந்தாங்கன்னா அது வேற லெவலான ஸ்கேமிங். அது அவங்க பண்ணல. அதாவது நான் எலிஜிபிளா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து there are so many engineers, யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஆஸ்பிரேஷன்ஸ் அதிகமா இருக்கு எல்லார்கிட்டையும். அப்போ நீங்க ஒரு செல்வந்தர் குடும்பத்துல பிறந்ததுனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 25 லட்சமா கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இப்போ இதுதான் அங்கே நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு நீங்க வந்து போட்டி போட்டு ஒரு பெட்டர் ரிசோர்ஸஸ் தான் எடுக்கணும்னு எல்லா கம்பெனிஸும் நினைப்பாங்க. கவர்மெண்ட் அதான் நினைக்கணும். கொடுத்துருக்கீங்கன்றது நம்ம தானே சொல்றோம். அரசு துறை சார்ந்தவர் இல்லைன்றது இது நடக்கவே இல்லை. எல்லாம் என்ன விஷயமோ அதான் நடந்திருக்கு. இப்போ அதை தான் நம்ம கொஸ்டின், அதை எப்படி பிரேக் பண்ண போறதுன்றதான் இங்க ஒரு கேள்வியா இருக்குல்ல. அதுதான் சார். இப்போ அவங்க ஒத்துக்கலன்ற, அவங்க ஒத்துப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுதான் இடி சொல்றாங்க. இதை வந்து இதுக்காக நீங்க வழக்கு பதியுங்க. இப்போ அவர் பண்ணவே இல்லைன்னு சொல்றாரு இல்லைங்க. லெட் தெம் தமிழ்நாடு போலீஸ் அலோவ் தெம் டு ஃபைல் அ கேஸ். அவங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு, ஒரு காமன் மேனுடைய கொஸ்டின் தான். ஆனா ஆஸ் பர் லா என்ன சொல்லுது அப்படின்னா, எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்ன்றப்போ எஃப்ஐஆர் போட வேண்டிய அதிகாரம், அந்த விஷயம் செய்ய வேண்டியது டிஜிபி, காவல்துறை அப்படிங்கிறது. அந்த காவல்துறை வச்சிருக்கிற முதலமைச்சர் அப்படிங்கும்போது, முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மேலதான் குற்றச்சாட்டு அப்படிங்கும்போது இது பல சிக்கல்கள் வருது. இப்ப இவங்க இருக்கிறதுக்கு இன்னும் சொல்ல போனா டிஜிபியே இப்ப பொறுப்பு டிஜிபியா தான் இருக்கிறார். இப்ப அதுலயே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இவங்க சொல்ற யூபிஎஸ்சி சொல்றத வந்து இவங்க எடுக்கல அப்படின்றப்போ இது ஏகப்பட்ட சிக்கல்களை உருவாக்குமே. எப்படி போகும்? இப்போ ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட் போடல, காவல்துறை போடல, டிஜிபி போடல, காலம் தாழ்த்துறாரு, எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போறாரு அப்படின்னா அப்போ என்ன நீதிமன்றம் போவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. இப்போ இடி வந்து நிச்சயமாக அது வந்து
நீதிமன்றம் போவாங்க. அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு சார், 232 பேஜஸ் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க வந்து நாங்க வந்து ஏற்கனவே அவங்க கிட்ட நாங்க கொடுத்துருக்கோம், அவங்க கேஸ் ஃபைல் பண்ணல. ஸோ அதனால இதை வந்து நீங்க வந்து நாளைக்கு வந்து இப்போ டாஸ்மாக் வழக்கு இருக்குன்னு பாருங்க. இதுதான் சார் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து இந்த வழக்கை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. டாஸ்மாக் வழக்குல என்ன நடக்கிறப்போ இடிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க உங்க பவரை மீறி நீங்க செயல்படுறீங்க அப்படின்றாங்க. இப்போ டாஸ்மாக் வழக்குல இந்த வழக்கை வச்சு அவங்க இணைக்கு சொல்லுவாங்க, நாங்க இதே போல இன்னொரு வழக்குல நாங்க பண்ணோம் திமுக அமைச்சர் மேல, அங்க பாருங்க அவங்க வந்து கேஸை ஃபைல் பண்ணல. இப்படித்தான் இவங்களுக்கு இருக்கு. அந்த இடத்துல திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, டாஸ்மாக் வழக்குல நீதிமன்றத்துல இடி மேல வைத்த குட்டு, இப்ப அவங்க அததான் அதை ஷீல்டா யூஸ் பண்றாங்க. இடி இது வரைக்கும் செயல்பட்ட ட்ராக் ரெக்கார்ட் என்ன, எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க, மத்திய அரசு இடியை ஒரு டூலா வச்சுக்கிட்டு மாநில அரசுகளை நிர்பந்திக்குது, மிரட்டுது. இதுதான் அவங்களுடைய டூல். வெளிப்படையா சொல்லிட்டாங்க அந்த விஷயத்த. சோ இப்ப இந்த விஷயத்துல அது சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப கான்சியஸாவும் பிரிகாஷனாவும் செயல்பட வேண்டியது இடியுடைய வேலை. அவங்களுக்கு உண்மை இருந்தாலுமே இந்த குற்றச்சாட்டு இது வரைக்கும் நடந்த ட்ராக் ரெக்கார்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரா இருக்கு. இப்போ இடி வந்து இப்படி சொல்றீங்களா, இருங்க நாங்க அதை பிரேக் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்ட்டு கோர்ட்லயே அதை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு. அதுதான் எவிடன்ஸை கோர்ட்ல இன்னும் கூடுதலா சொல்லும் போது கோர்ட் கண்டிப்பா அதை எடுத்து கண்டிப்பா பண்ணுங்க. அப்போ ஃபர்தரா இப்போ சிபிஐ உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஃபுல் டெய்லிங் பண்ணிடுவாங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சது, எங்க கடைசி ருப்பி எங்க போய் சேர்ந்துருக்கு, யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, யாராவது ஒருத்தவங்க ஸ்டேட் அப்ரூவரா மாறிட்டாங்கன்னா கூட அங்க பிரச்சனை முடிஞ்சுங்க. இதுல முக்கியமான எவிடன்ஸா என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் சாட்டு, வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்ட்ஸ், வாட்ஸ்அப் போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்னன்னா, ஒரு சேஃபாவோ அல்லது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குதுனாலோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போறது நார்மல் கால் வராத, வாட்ஸ்அப்ல வான்னு சொல்லி செக்யூரா அவங்க பண்றாங்க. இப்போ அதுல தான் எவிடன்ஸே கிடைச்சிருக்கு அப்படின்னா, சோ வாட்ஸ்அப் கால் ஆல்சோ நான் சேஃப் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இது வந்து இட்ஸ் அ பேட்டர்ன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். டாஸ்மாக் வழக்குலையும் இதுதான் நம்ம பார்க்குறோம். டாஸ்மாக்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ உதயநிதி அவர்களுடைய நண்பர் ரித்தீஷ் அவர்களுக்கும் டாஸ்மாக் மேனேஜருக்கும் நடந்த வாட்ஸ்அப் சேட்டு இது எல்லாமே வெளியே வந்துச்சு. அதே தான் இங்கேயும் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு டவுட் இருந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்களை ட்ரேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றதுன்றது வேற. இப்போ 2538 பேர் 150 தான் வந்து பணம் வாங்கியிருக்குன்னு சொல்லி இடியே சொல்லுது. அவங்க மேபி விசாரிச்சாங்கன்னா எவ்வளவு எண்ணிக்கை ஜாஸ்தியாவதுன்றது தெரியல. அந்த 150 பேருக்கு 25 லட்ச ரூபாயில இருந்து 35 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா 888 கோடி ரூபாய் வருது. 2538 கோடி பாத்தீங்கன்னா 600 லட்சம் கோடி வந்து நிக்குது. சோ இதுல சந்தேகமே படாதவங்க காமன் பீப்புள் இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறவங்க. இவங்க சாட் எப்படி கிடைச்சது அப்படின்றதா இப்போ ஏற்கனவே ஒரு நடத்தின ரெய்ட்ல பறிமுதல் செய்யப்பட்ட போன்ல இருந்த ரெக்கார்ட்ஸ் சொல்றாங்க. சோ இது எப்படி சாத்தியம், மீடிக்கு எப்படி கிடைச்சிருக்கும் இது? சார் அதுதான், அதாவது இது வந்து ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு கார்ட்டல் அப்படின்னு அவங்களுடைய பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து இட்ஸ் அன் irregularity and has been like spreaded over the state அப்படின்றாங்க. அவங்க தமிழ்நாடே சொல்றாங்க. தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய வலைப்பின்னலாக இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை வந்து அப்போ ஒவ்வொருத்தவங்களும் மாட்டுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு உங்ககிட்ட கொடுக்குறேன், அப்போ நானும் நீங்களும் பேசக்கூடிய அந்த சேட்டை உள்ள வைப்பாங்க. அப்போ நீங்க 2 பேரும் எப்படி அவங்க கிட்ட போனீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, ஸோ அந்த டெய்லிங் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு ஊழலா நமக்கு வந்து அது வந்து அல்ல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சுரங்கமா தான் இருக்கும். நான் இப்படி எடுத்துக்கிறேன். என்னன்னா, இப்போ பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து யாருமே போயிட்டு அவர் அக்கௌண்ட்ல பேங்க்ல கட்டுறதோ இல்ல நேரா போய் கேஷா கொடுக்கறதோ இல்ல அவர் சொல்ற ஆளுகிட்ட கொடுக்கறதோ இதெல்லாம் தாண்டி பணத்தை நான் இங்க இப்படி கொடுத்துட்டேன், அந்த கொடுத்ததுக்கான ஆதாரம் சொல்லி வாட்ஸ்அப்ல ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது ஷேரிங் ஆயிருப்பதற்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா கிடைச்சிருக்குங்க. அவங்கள அது சொல்லியிருக்காங்க. அப்படி கிடைச்சிருக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து சாலிடான எவிடன்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்க சொல்லக்கூடிய அந்த ரெஃப்யூட் பண்ணக்கூடிய நாங்க பண்ணலன்ற கூடிய அந்த ஐடியாவை அவங்களால பொதுவாக தான் மறுக்கிறாங்க. இவங்க கேட்ட ஒரு கேள்விக்குமான பதில் அப்படின்றதும் அவங்க கிட்ட உண்மையிலே. இப்போ எஃப்ஐஆர் வந்து ஸ்டேஷன்ல பதிவு பண்றாங்க அப்படின்னா தொகை, இப்போ காணாம போச்சு நகை அப்படின்னா தொகை அடிப்படையில தான் யார் விசாரிக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நகைன்னா 5 பவுன் குறைஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஒரு விசாரணை ஒரு அதிகாரம் மாதிரி இருக்கும். இதுவே ஒரு 25 பவுன் போச்சுன்னா எஸ்பி லெவல்ல வந்து விசாரிப்பார். அது பெரிய பிரச்சனையாகும். இங்க பாத்தீங்கன்னா மினிமமே 888 கோடின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 150 பேர் அப்படிங்கிறது பிக்சட், அதுக்கு கம்மி குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2538ல எவ்வளவு அது இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி இருக்கு. சோ இந்த அளவுக்கு தொகை அதிகமாக இருக்கும்போது துறையினுடைய அமைச்சரோட, இப்ப துறையுடைய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அவருடைய உதவியாளர் தான் பண்ணாரு, அவருடைய தம்பி தான் பண்ணாரு, எனக்கே தெரியாதுன்ற மாதிரியான ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க. இப்ப துறை அமைச்சரை தாண்டி அதுக்கு மேல போறதற்கான வாய்ப்புகள் இதுல இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மணி லாண்டரிங் வரைக்கும் போகுதுன்னா கண்டிப்பா சிஎம் தெரியாம இருக்குமான்ற ஒரு கேள்வி இங்க வருது. கண்டிப்பா சார். இது வந்து இப்போ அவங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்கும் அப்படின்றதுல நம்ம வந்து சொல்லவே முடியாது.
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிசியில் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல ராமநாதபுரத்துல ஒரு கிளர்க்கு வந்து ஒரு தவறு பண்ணார். அவர் காசு வாங்கிக்கிட்டு யாருக்கும் தெரியாம வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு ஷேட் பண்ணி அவர் பண்ணார். சிங்கிள் பர்சன், இட்ஸ் நாட் அன் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ தவறும் பட்சத்தில் மாட்டிக்கிறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க, துறை மாட்டுறாங்க. நீர்வளத்துறை நமக்கு வந்து இப்போ நகராட்சி துறை மாட்டுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் மாட்டுறாங்க, பொலிட்டீஷியன்ஸ் மாட்டுறாங்க, மிடில்மேன்ஸ் மாட்டுறாங்க, பேங்க் ஆஃபீஸர்ஸ் மாட்டுறாங்க. ஸோ இந்த கார்ட்டல் பாருங்க, இது எவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பேர் மாட்டுறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ மணி அதில் இன்வால்வ் ஆயிருக்கும். அப்போ ஏதாவது ஒரு வகையில் முதன்மையானவருக்கு அந்த செய்தி போயிருக்கும்ல. அப்படி போகலைன்னா என்ன துறை நீங்கள் வச்சிருக்கீங்க? இந்த கேள்வி எழும்புது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டியது தானே சார் உங்களோட வேலை. அதுக்கு தானே நீங்க வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கீங்க. இல்ல இன்னும் பல எக்ஸ் வலைதள தகவல்கள்லாம் வருது. ஏன்னா நீங்க வந்து KN நேருவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஏவாவில் என்ன செஞ்சிருக்காருன்றது தெரியுமான்ற மாதிரி அந்த தகவல் வருது. இப்போ இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த துறையினுடைய அமைச்சரை தாண்டி வெளியில போச்சு அப்படிங்கிறத முதலமைச்சரே ஸ்மெல் பண்ணல அப்படிங்கிறதையும், இன்னொரு விஷயம் என்னன்னா பல நபர்கள் தொடர்பு இருக்கு, ஏகப்பட்ட பேர் இதுல குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டால் இருப்பாங்கன்றது. அதுவே ஒரு ஸ்ட்ரென்த்தா நம்ம பார்க்கலாமே. நான் மாட்டினா நீ மாட்டுவிடா, நான் மாட்டினா நீ மாட்டான்னு சொல்லி மேல வரைக்கும் போகும்போது எந்த தகவலுமே வெளிவராமல் அமுங்கடிக்கப்படுறதும் ஒரு வாய்ப்பா இருக்குல்ல இதுல. அதாவது அதை வந்து அப்படி அவங்க நினைக்கலாங்க, நம்ம மாட்டினா எல்லாருமே மாட்டுவாங்க அப்படின்றது மாட்டிப்பாங்க. அதனால நம்ம வந்து சொல்லக்கூடாது, எந்த தகவலுமே எடுக்க முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு லெவலுக்கு போய் அங்க ஃபுல் ஸ்டாப், ஒரு லெவலுக்கு போய் அங்க ஃபுல் ஸ்டாப், எங்கேயுமே போக முடியலன்னா எப்படி இது இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகும்? அப்புறம் லைக் சேட்டை வச்சு நம்ம சொல்லலாங்களா? அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து உலக தானே போறாங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து இது கண்டிப்பா வந்து தன்னை விடுபடணுன்றதுக்காக எல்லாரையும் மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த முகாந்திரம் எல்லா கேஸ்லயும் அப்படிதான் சார் இருக்கும். இது வந்து எல்லா கேஸ்லயுமே ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கும், எதுவுமே கிடைக்காம அப்படின்னு இருக்காது. இவ்வளவு பேர் இன்வால்வ் ஆகிறப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய நெக்ஸஸ் மட்டும் இது வந்து யாருமே காட்டி கொடுக்க மாட்டாங்க. இவர்கள் எல்லோருமே வந்து ஒரு ரத்தத்தில் போரிடு செய்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அந்த டைம் பீயிங்க்கு எல்லாருமே இணைஞ்சாங்க. அடுத்து வந்து உன்னை வந்து நீ வந்து உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா நீ அப்ரூவலா மாறு அப்படின்னா யாரும் ஒருத்தவங்க மாட்டினாலும் எல்லாருமே முடிஞ்சு. ஸோ இது வந்து ஒரு சீட்டு கட்டு மாதிரி தாங்க, ஒரு காடை தட்டி விட்டா எல்லாமே சரிஞ்சிடற மாதிரி தான் இப்போ சரியா போகுது. இது மிகப்பெரிய ஒரு ஊழலா இந்திய அளவில் தமிழ்நாடு தலைக்குடியே தான் போய்கிறது. இப்போ 150 பேர் அப்படிங்கிறதோட நிற்குமா, இன்னும் அதிகமாக ஆகுமா அப்படின்றதும் தாண்டி இப்போ 150 பேர் எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறது அப்படின்ற நிலை வரும்போது எவிடன்ஸ் அளிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் போவாங்க இல்லை. எஃப்ஐஆர் போடுறதுக்கு இவ்வளோ முக்க வேண்டியதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா எங்கெங்கெல்லாம் மாட்டோன்றது தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுவுமே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுமே. ஆமாங்க, அது இன்னுமே ஈடிக்கு பலமா தான் இருக்கும். அப்போ நான் இருந்துச்சு அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க அப்படின்றது மேனுவலா பண்ணிருக்காங்கன்றது அது ஒரு எவிடன்ஸ். நீங்க ஒரு 5 lakhs கொடுத்துருக்கீங்க, அதுக்கான எவிடன்ஸ் நீங்க அழிச்சிட்டீங்க. நான் இப்போ 25 lakhs நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு நான் சொல்றேன். செக்ஷன் 66 அதனால சார் நீங்க புரிஞ்சுக்கணும். தப்பு என் மேல இல்லைன்னு நீங்க தான் சொல்லணும் கோர்ட்டுக்கு. மற்ற கேஸ் எல்லாம் என்ன ப்ரூவ் பண்ணி காமிங்க, நான் திருடுனா என்ன திருடுன்னு நிரூபிச்சு காமிங்கன்னு தான் நீங்க நார்மல் கேசஸ் சொல்லணும். PMLA ஆக்ட்ல செக்ஷன் 66ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க தான் நான் வந்து கில்ட்டி இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணி காமிங்க. இப்போ இந்த செக்ஷன் 66 யார் அந்த 150 பேருக்கு மேல போடணும்னு சொல்லி ED சொல்றாங்களா? அதாவது அந்த நிறுவனங்கள் இப்படி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனத்துக்கு அடுத்து வந்து இந்த நிறுவனங்கள் எங்க இருந்து அந்த பணம் வந்துச்சுன்றப்போ இந்த 150 FIR யார் மேல போடணும்னு சொல்லி ED கேக்குது. ED வந்து TVH மேல போடணும்னு சொல்றாங்க. TVH மேல நீங்க ஃபைல் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி அமைச்சருடைய தம்பி மேல நீங்க பண்ணுங்க. அதுலயே நாங்க உள்ள வந்து நாங்க எங்க வேலையை பார்த்துப்போம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பூதகரமாக வெடிக்க போகிறது சார். இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ திமுக தரப்பு, ஆளும் தரப்பு, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய தரப்பு சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னா, சேஃபஸ்ட் மூவ் அப்படின்னா இதுல என்னவா இருக்கு? அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு? சேஃபஸ்ட் பிளே அப்படின்னா அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா தவறுகள் தள்ளி போடலாம். அதாவது நாங்க வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல பார்த்துட்டாங்க. அதனால இதுல வந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் இவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இவர் விலகிட்டாரு அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை அடிபடும். ஸோ அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த சாம்ராஜ்யமே அடிபடும். ஸோ இந்த பேலன்சிங் தான் அவங்க பண்ண பார்ப்பாங்க. இதுதாங்க, அவங்க தப்பிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ இன்னும் சில மாதங்கள்ல எலெக்ஷன் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகும்? இன்வெஸ்டிகேஷனும் சரி, இப்போ FIR போட்டாலும் இல்லை போடலைனாலும் அப்படின்னா இப்போ நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த நாட்கள்ல இது நெக்ஸ்ட் லெவல் போகுமா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா? அதான் சார், ED வந்து அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அவங்க துரிதப்படுத்தலாம். அவங்க வந்து ஒன்ஸ் இவங்க வந்து கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக உள்ள வந்துருவாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வரதான் போறாங்க. அது லேட் ஆகும்ல, அது காலதாமதம் ஆகும் இல்லை. எனக்கு நீதிமன்றங்கள் நீதி வழங்குன்றது தான் நம்மளுடைய நிலைப்பாடா இருக்கு. ஸோ அதை விட நமக்கு வேற
வழி கிடையாதுங்க. ஸோ கட்டாயமாக நீதித்துறை தன்னுடைய கடமையை செய்யும்ன்றதை நம்ம நம்பலாம். ஸோ இப்போ 26 எலெக்ஷன் வந்தாலுமே அதுல என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறது போனாலுமே, பட் இந்த வழக்குல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இந்த மணி லாண்டரிங் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது எப்பயுமே காட்சியிலே இல்லைன்னா கூட அவங்களுக்கு பிரச்சனைகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஆமாங்க. இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கை நீங்க பாருங்க. எப்போ போட்டது? இப்போ 2013 போட்டது. இப்போ 2023 அவர் அரெஸ்ட் ஆகுறாங்க. அப்போ 10 வருடங்கள் கழித்தும் அது நிலைத்து தான் நிற்கும். அதுக்காக நீங்க வந்து காலதாமதம் ஆயிட்டதுன்றதுனால அதை வந்து மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்லாம் கிடையாதுங்க. பொதுவாக அரசியல் மயப்படுத்த குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய நிலையில் பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையினுடைய வீரியம் என்ன, அதுக்கு நடவடிக்கை எடுத்தால் எந்த மாதிரி இம்பாக்ட் தேவை அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். உள்ளபடியே இது சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு மக்களுடைய பணம், நீங்கள் சொன்ன மாதிரி கனவுகளோட நிறைய பேர் இருக்காங்க, வாழ்க்கையே தொலைச்சிருக்காங்க. ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது அவங்களுடைய இந்த ஜென்மத்திற்கான வேட்கையாக இருக்குது. அப்படிப்பட்டவர்களை வந்து இருட்டடிப்பு செஞ்சுருக்காங்களே அப்படின்றதான் ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. பணம் இதில் விளையாடுது, ஊழல் பெற்றாங்க, மணி லாண்டரிங் அப்படிங்கிறத தாண்டி பல பேருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க அப்படின்றதான் நேர்மறையாக இருக்குது. பார்க்கலாம் நடவடிக்கை எடுக்கப்படுமா, தண்டிக்கப்படுவார்களா. எப்பயுமே அதிகார வயத்தின் முன்னாடி எந்த விஷயங்களுமே செயல்படுத்துறது இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி. நன்றி சார். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.